ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இந்த உலகை படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் அன்னவர்களின் தோழர்கள் அன்னவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகும். இறை இல்லத்தில் கொண்டு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை பயந்த ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பான். இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து நிதானமாக நடப்போம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகளை இந்த ஹுத்பாவினூடாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். உலகத்திலே தொழில்நுட்பத்துடைய ஒரு வளர்ச்சி, அடிக்கடி மனிதர்கள் செய்திகளை தங்களுடைய காதுகளால் கேட்பதோடு மட்டுமில்லாமல் கண்களால் கூட பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள், அட்டூழியங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உலகெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு அந்த அடக்குமுறைகளும் அட்டூழியங்களும் தடுத்து நிறுத்தாக்கப்படக்கூடிய அளவுக்கு ஊடகத்துடைய வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சாதாரண ஒரு மனிதன் முதல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி வரை அன்றாடம் செய்திகளை கேட்டுத்தான் நாட்டு நிலைமைகளை விளங்கிக் கொள்கிறார்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த செய்திகள் அனைத்தும் உண்மையானதா அல்லது அந்த செய்திகள் அனைத்தும் மெருகூட்டப்பட்டு சொல்லப்படுகின்றதா என்பதையெல்லாம் சாதாரண மனிதன் முதல் இந்த நாட்டு ஜனாதிபதி வரை எதையும் தேடி பார்ப்பது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்றால், ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் அந்த செய்தியை முழுமையாக நீங்கள் நம்பிக்கொண்டால் பின்னால் நீங்கள் கைசேதப்படுவீர்கள் என்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஏன் சொல்கிறான் என்றால், சில செய்திகளை நாங்கள் ஒரு தனிநபராக இருந்து, ஒரு அமைப்பாக இருந்து, ஒரு குழுவாக இருந்து சில செய்திகள் தங்களுக்கு எதிராக சொல்லப்படும் பொழுது அந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மையை நாங்கள் ஆராயாது, இந்த செய்தியை சொல்லக்கூடியவன் யார், இந்த செய்திக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதையெல்லாம் சிந்திக்காமல் அந்த செய்திகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு செயற்படுவதால் என்ன நடக்குகின்றது என்றால், அநியாயமாக இரண்டு நண்பர்கள் பிரிகிறார்கள். அநியாயமாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார். அநியாயமாக ஒரு தகப்பன் தன்னுடைய மகனின் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறார். ஒரு ஜமாத் அநியாயமாக இன்னொரு ஜமாத்தின் மீது பழி சுமத்துகின்றது. ஒரு சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இன்னொரு சமூகத்தை நாங்கள் ஒரு வேட்டுக்கண் கூடு பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் சமூகத்திலே நிதர்சனமாக நாங்கள் பார்க்கிறோம். செய்திகளுடைய உண்மைத்தன்மையை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதென்றால் நிதானம் தேவைப்படுகின்றது. நிதானம் என்ற அம்சம் ஒரு மனிதனிடத்தில் இல்லாமல் இருந்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒரு மனிதன் நம்பி செயல்பட தொடங்கிவிட்டால் அது அந்த மனிதனை அழிவுக்குள்ளாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிதானம் என்பது ஆக பெருமதியான ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் கைஸ் என்ற நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், இப்படி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். ஏன் நேசிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு பண்புகள் உங்களிடத்திலே இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அது இல்மு வல் அனாத்,
சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிப்பதற்கு எத்தனையோ விவகாரங்கள் இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அப்துல்லாவின் கைஸை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? உங்களிடத்திலே நிதானம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். எதில் நிதானம் இருக்கின்றது? குடும்ப விவகாரங்களில் நிதானம் இருக்கின்றது, சமூக விவகாரங்களில் நிதானம் இருக்கின்றது, அரசியல் விவகாரங்களில் நிதானம் இருக்கின்றது, தன்னுடைய பிசினஸிலே நிதானம் இருக்கின்றது, மார்க்க விவகாரங்களில் நிதானம் இருக்கின்றது. எதை நீங்கள் அடைந்தாலும், எதை நீங்கள் செய்வதற்கு முற்பட்டாலும் கூட நிதானமாக சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள், நிதானமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இந்த நிதான தன்மையை பார்த்து அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அல்-அஜலத்து மினஷ் ஷைத்தான் வத்-தஅன்னி மினல்லாஹ். ஒரு மனிதன் அவசரப்பட்டு முடிவெடுக்கின்றானே, அவசரமாக ஒரு வேலையை செய்கிறானா, அவசரமாக முடிவெடுத்து செயல்படுகின்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அது ஷைத்தானிலிருந்து உருவான ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். அவசரப்படக்கூடியவர்கள் பின்னால் கை சேரப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஷைத்தானுக்கு என்ன தேவை? ஒரு மனிதன் அவசரப்பட வேண்டும், சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்க மாட்டார், நிதானத்துக்கு நேரம் இல்லை, அவசரமாக தான் விளங்கியதை கேட்டதை செயல்படுத்தி பின்னால் ஒரு பிரச்சனைக்குள் சிக்காக்கிக் கொள்வதை ஷைத்தான் விரும்புகிறார். வத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்வுடைய புறத்தில் நின்று உள்ளது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்த்தால், நபித்தோழருடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்த்தால், எங்கெல்லாம் நிதானம் தவறி நாங்கள் நடக்கிறோமோ சகோதரர்களே, அந்த இடங்களில், நிதானிக்கவே கூடாத இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிதானமாக நடந்திருக்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு சமூகத்துக்கு நிதானத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே. ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். மிக ஒரு நெருங்கிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்ட ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மதீனாவுக்கு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பவும் மக்காவுக்கு போவதற்கு விரும்புகிறார்கள். தான் பிறந்து வளர்ந்த அந்த நாட்டை போய் பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். எல்லோரிடமும் சொல்லவில்லை. பள்ளிவாசல் எழுப்பி நாங்கள் மக்காவுக்கு போகிறோம் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னால் குறைஷியர்கள் எதிராக திட்டம் தீட்டி விடுவார்கள். அதனால் சில சஹாபா தோழர்களில் ஒரு சிலரை புறக்கெடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த ஒரு சிலர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகவும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், சாதாரணவர்கள் கிடையாது. அந்த நபி தோழர்களில் ஒரு சிலரை ஒருவர் யார் தெரியுமா? ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபா தோழர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் மக்காவுக்கு போவோம், இந்த ரகசியத்தை நீங்கள் கசிய விடாதீர்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள் சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், நம்பி சொல்லப்பட்ட ஒரு விவகாரம், அவரை விட இன்னும் பல இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களை கூப்பிடாமல் இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விவகாரம். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மக்கா மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பெண்மணி போகிறாள். அந்த பெண்மணியிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் நாங்களும் குறித்த தினத்தில் நாங்கள் மக்காவுக்கு வருவோம் என்ற செய்தி ஒரு பெண்மணி ஊடாக போகின்றது. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு போகிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. அல்லாஹ் அறிவிக்கிறான். அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிமை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் சுபைர் அடிரடி இருவரையும் பிடித்து சொல்கிறார்கள், இந்த இடத்திலே மக்காவுக்கு ஒரு பெண்மணி செல்கிறாள், அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கின்றது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. இருவருமாக போகிறார்கள். போய் அந்த பெண்ணிடத்திலே இப்படி ஒரு கடிதம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி என்ன சொல்கிறாள் தெரியுமா? மறுக்குகிறாள் சகோதரர்களே. என்னிடத்தில் கடிதம் இல்லை. இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருந்தால் உன்னிடத்திலே கடிதம் இருக்கின்றது, நீ தர மறுத்தால் உன்னை நாங்கள் எடுக்கின்ற விதத்தில் எடுப்போம் என்று சொன்ன நேரத்திலே கடிதம் பரிமாறப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த செயற்பாடு
என்னையும் உங்களையும் பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் தெரியுமா? பள்ளிவாசல் நிர்வாகம் ஒரு செய்தியை குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கு சொல்லி, அந்த குறிப்பிட்ட நிர்வாகிகளின் கொஞ்சம் பேரை புரட்சி எடுத்து ஒரு செய்தியை சொல்லி, இந்த செய்தியை சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒருவர் அந்த செய்தியை யாருக்காவது நம்முடைய எதிரிகளுக்கு சொன்னால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன சகோதரர்களே? நாங்கள் என்ன முடிவெடுப்போம்? ஜமாத்தை விட்டு முதலில் நாங்கள் அவரை நீக்குவோம், வேண்டுமென்றால் நாங்கள் அடியை போடுவோம். அதே நிலையில் தான் சஹாபாக்களுடன் இருந்தார்கள். ஹாத்திப் பின் பல்தா இருக்கிறாரே, ஒரு நீளமான ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறார்கள், மா ஹப்லுக யா ஹாத்திப், ஹாத்திபே என்னப்பா நீ செய்தாய் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கொதித்து எழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய கழுத்தை சீவுவதற்கு சமனான ஒரு செயலை செய்திருக்கிறார். அரசாங்கத்துடைய முக்கியமான செய்தியை அடுத்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ரகசியத்தை கசியவிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேணும் என்றால் அவருடைய கழுத்தை கூட சீவிருக்கிறார். சகோதரர்களே, கேட்காமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜனாதிபதி அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காகவே அவருடைய கழுத்தை துண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிதானம் இழக்கவில்லை. எங்கெல்லாம் நிதானம் இழந்து விடுகிறோமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிதானம் இழக்கவில்லை. ஏன் நிதானம் இழக்கவில்லை தெரியுமா? இதிலே என்ன இருக்கின்றது என்பதை அவர்கள் தேடி பார்த்தார்கள். சஹாபா தோழர்கள் நிதானம் இழக்காமல் நிதானம் இழந்து செயல்பட்டதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிதானம் இல்லாமல் செயல்பட்டிருந்தால் அநியாயமாக ஒரு உயிர் பலியெடுக்கப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹாத்திபே ஏனப்பா இப்படி செய்தாய்? ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உங்களை விசுவாசித்திருக்கிறேன். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? பட்டாளத்தோடு நீங்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி நீங்கள் சென்றால் அங்கிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். நானோ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது எந்த விதமான சொத்துக்களை எல்லாம் வைத்துவிட்டு வந்தேன். அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் இங்கிருந்து அங்கு வரும் பொழுது அந்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த வாசகத்தை எழுதினேன். உங்களை காட்டிக் கொடுக்க வேண்டிய என்ற தேவையும் கிடையாது என்ற செய்தியை ஹாத்திப் பின் பல்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹாபா தோழர்களை பார்த்து, இதோ ஹாத்திப் இருக்கிறாரே, உண்மை சொல்லிவிட்டார்கள். இதன் பின்னால் ஹாத்திபுக்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? முனாஃபிக் என்ற பட்டத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியுடைய உண்மை தன்மையை அறிந்து சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நிதானம் இங்குதான் தேவைப்படுகிறது. நிதானம் இங்குதான் தேவைப்படுகின்றது. ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன், அந்த குடும்பத்திலே ஒரு வயது வந்த ஒரு மகன், இந்த மகனை பற்றி யாராவது தப்பும் தவறுமாக சொல்லிவிட்டால் தந்தை உடனடியாக முடிவெடுப்பார். குடும்பத்திலே ஒரு மகள், படிக்கக்கூடிய ஒரு மகள் தன்னுடைய மகனை பற்றி யாராவது தப்பும் தவறுமாக ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே தகப்பன் முடிவெடுத்து விடுவார். மகனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார்கள், மகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார்கள். தன்னை பற்றி யாராவது நண்பன் சொல்லிவிட்டால் அவர் மனதிலே போட்டுக் கொள்வார். எப்போது சந்தர்ப்பம் வருகின்றதோ அப்போது அவருக்கு முன்னால் அதை போட்டு உடைத்து விடுவார். யார் சொல்கிறார்கள் செய்தியை தெரியுமா? தனக்கு நண்பகமான ஒரு நண்பர் சொல்கிறார், தனக்கு நண்பகமான மனைவி சொல்கிறார், தனக்கு நண்பகமான தன்னுடைய பள்ளிவாசல் தலைவர் சொல்கிறார். நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? பொய் பேசாதவர்கள் நம்பக்கூடியவருடைய செய்திகளில் கூட பிழை இருக்கலாம், தவறு இருக்கலாம், தேடி பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்துக்கு பனு முஸ்தலக் கோத்திரத்தை சார்ந்த சிலர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்?
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார்கள். 50 கடமையான ஜக்காத்தை வசூலித்து தருவதாக வாக்களிக்கிறார்கள். வாக்களித்து விட்டு பனூ முஸ்தலக் கோத்திரத்துக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள், ஜக்காத் பணத்தை நாங்கள் சேகரிக்கிறோம், நீங்கள் ஒருவரை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு என்ன செய்கிறார்கள்? உடன்படுகிறார்கள். இஸ்லாத்தை போய் சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத் பணத்தையும் சேகரிக்கிறார்கள். ஹாரிஸ் பின் பிலால் அல்-ஹுஸைரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு நபரை ஜக்காத் பணம் சேகரிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அவர் போகிறார், இடையில் போய் திரும்பி விடுகிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எனக்கும் இந்த பனூ முஸ்தலக் கோத்திரத்துக்கும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பகைமை இருந்தது. நானும் இஸ்லாத்தில் இருக்கிறேன், அவர்களும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். பகைமையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நான் என்ன செய்கிறேன்? அங்கே போகிறேன். நான் சென்றால் என்னை விடமாட்டார்கள், பழிக்கு பழி எடுத்து விடுவார்கள். அங்கே என்ன செய்கிறார்? போன நபர் இடையில் வலீத் பின் உக்பா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் திரும்பி வருகிறார். சகோதரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, ஜக்காத் பணத்தை எடுப்பதற்காக வேண்டி போனேன், ஜக்காத் பணத்தை தர மறுத்தார்கள். அது போதாக்குறைக்கு அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களுடைய தூதராகிய என்னை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். 2 குற்றங்கள் சகோதரர்களே. ஒரு குற்றம், ஜக்காத்தை தருவதாக வாக்களித்தவர்கள் ஜக்காத்தை மறுத்தார்கள், ஆக பெரிய ஒரு குற்றம். 2வது குற்றம், உலக நியதி, தூதுவர் கொலை செய்யப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதராகிய தூதரை கொலை செய்ய பார்த்தார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். யார் சொல்கிறார்கள் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே வளர்ந்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு சஹாபி, ஒரு ஏகத்துவவாதி, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்ட ஒரு சஹாபி. அவர் சொன்னால் பொய்யாகுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்தியை தேடி பார்க்கவில்லை. தனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, தன்னுடைய தோழர் சொல்கிறார் என்று மாத்திரம் பார்த்தார்களே அன்று இந்த செய்தியுடைய உண்மை தன்மையை பார்க்கவில்லை. பனூ முஸ்தலக் கோத்திரத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகிறார்கள். ஹாரிஸ் பின் பிலால் அல்-ஹுஸைரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜக்காத் பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களோடு போகுமோ தெரியாது, அனுப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். யாரையுமே அனுப்பவில்லை. என்னமோ தெரியாது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லி தங்களுடைய இடத்திலிருந்து வெளிக்கிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதுக்கு ரெடியாகிறார்கள் தெரியுமா? ஜகாத்தை மறுத்தவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிவதற்கு ரெடியாகிறார்கள். எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சகோதரர்களே! நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கூட்டத்தை போய் அழித்திருந்தால் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த கூட்டத்தை போய் ஜிஹாத் செய்து அவர்களை கண்ட துண்டமாக வெட்டியிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியுடைய யதார்த்தத்தை புரியாமல் இருந்தவர்களாக இருப்பார்கள் அல்லவா? அந்த சஹாபி மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார். பள்ளிவாசலிலே மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், இவர்தானா அவர் வாராரு, ஜக்காத் தாரன் சொன்னவரா வாராரு, முடிகிறார் தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சன்னிதானத்துக்கு போய் ஸலாத் சொல்லி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஏனப்பா ஜக்காத் தருவதை நீ மறுத்தாய்? ஏன் என்னுடைய தூதரை கொலை செய்தாய்? வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே யாருமே ஜக்காத் கேட்டு வரவில்லையே. ஒரு தூதரை கொலை செய்வதற்கு, ஜக்காத்தை கொடுப்பதற்கு யாராவது ஜக்காத் கேட்டிருந்தால் தானே அல்லாஹ்வுடைய தூதரே ஜக்காத்தை கொடுத்திருக்க முடியும். அந்த நேரத்தில் தான் சகோதரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு வசனத்தை இறக்குகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, உங்களிடத்திலே ஒரு ஃபாஸிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, தேடி பாருங்கள், செய்தி உண்மையானதா, சொல்லப்பட்ட செய்தி உண்மைதான் மெருகூட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பதை தெளிவாக தேடி பாருங்கள்.
நீங்கள் தேடாமல் இருந்தால், நீங்கள் ஆராயாமல் இருந்தால், நிதானமாக சிந்திக்காமல் இருந்தால், அநியாயமாக தெரியாமல் ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள். أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு பின்னால் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வந்ததற்கு பின்னால் فتصبحوا على ما فعلتم نادمين. நீங்கள் செய்தீர்கள் அந்த வேலை, சண்டை பிடித்திருக்கலாம், ஏசிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம், நீங்கள் அதற்கு கவலைப்படுவீர்கள் என்ற யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நடந்திருக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹீயின் ஊடாக அந்த செய்தியை சொல்லி தரவில்லை என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு பின்னால் அந்த சம்பவம் தெளிவுபட்டிருந்தால் நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் திருத்துகிறார். எதுல திருத்துகிறார் தெரியுமா? எல்லா செய்திகளும் உண்மை அல்ல, கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல. செய்திகளில் நம்பகத்தன்மைக்கு மாற்றமான செய்திகள் இருக்கின்றது. உங்களுடைய பாசறையில் வந்த சஹாபா தோழர்களாக இருந்தாலும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சமூகத்துடைய ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். எமது நாட்டிலே ஒரு தனி மனிதன் முதல் தனி மனிதன் எத்தனையோ செய்திகளை கேட்கிறார். ஒரு தனி மனிதனுடைய மானத்துக்கு கலங்கம் வரும் பொழுதும், ஒரு தனி மனிதனுக்கு யாராவது நண்பர்களாக இருப்பார்கள், தன்னை பற்றி யாராவது ஒரு செய்தி தனக்கு நண்பகமானவர் சொல்லிவிட்டால் எங்களுடைய மனம் தாங்காது. எங்களுடைய மனல் வாயிலிருந்து வார்த்தைகள் அள்ளி வரும். 4 பேருக்கு முன்னால் நம்ம ஏற்றிடுவோம். குடும்பமாக இருந்தால் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பற்றி ஏதாவது சொன்னதாக உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் யாராவது சொன்னா, என்னுடைய நானா அப்படி சொல்லிட்டாரு, என்னுடைய தாத்தா அப்படி சொல்லிட்டாரு, நான் போகக்கூடாது என்று முடிவெடுத்து விடுவார்கள். யார் சொல்கிறார்கள்? ஏன் சொல்கிறார்கள்? இந்த செய்திக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் சகோதரர்களே. பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? செய்தியை சொன்னவர் எங்களுடைய பார்வையை நம்பகமானவர். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னுக்கால 2 குடும்பமும் பேசாது, பேசுறதுக்கு விட மாட்டான். ஏன்? இங்க ஒன்றை சொல்லி போட்டு அங்க ஒன்றை சொல்லுவான். அந்த நேரத்துல நானா சொல்லுவான், வைஃபுக்கு பிள்ளைகளை தூண்டி தம்பிட வீட்டுக்கு நீங்க போக கூடாது, என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்ற மவுட்டுக்கு வரமாட்டான் அவன். தம்பி நானா நம்பிடுவார் செய்தியை கேட்டு. ஏதாவது நடந்து பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமாக உறவாடினால் அப்போது பேசிக் கொள்வார்கள். நானா உங்களை பத்தி 2 மாசத்துக்கு முன்னுக்காரவன் சொன்னது உண்மையா? தம்பி நான் சொல்லவே இல்லடப்பா. பின்னால கவலைப்படுவோம் சகோதரர்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்கின்றது, செய்திகளுடைய நண்பகத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தௌவா அமைப்புகள் ஏராளம் ஏராளம். ஏகத்துவ சத்தியத்தை பேசக்கூடிய உலமாக்களிடையே அவர்களுடைய அமைப்புகள் ஏராளம். ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை பற்றி சொல்வதை யாராவது ஒருவர் வந்து கேட்டுவிட்டால், அந்த பள்ளிவாசலில் சொன்னதாக ஒரு செய்தி சொன்னால் இந்த பள்ளிவாசலில் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். சொன்ன செய்தி என்ன என்பதை தேட மாட்டார்கள். யார் சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள் என்பதை எந்த பள்ளிவாசலும் பார்ப்பதில்லை. ஒரு சிலர்கள் சொல்வார்கள், சொன்னதற்கு எதிராக நாங்கள் பள்ளிவாசலில் பேசித்தான் ஆகணும் என்று சொல்வார்கள். மௌலவி எழுதி பேசுவாரு, 2 நாளைக்கு பின்னால கேட்டா தான் சொல்லுவாரு, நாங்க அப்படி சொல்லல, நாங்க இப்படித்தான் சொன்னோம், நீங்க தவறாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட தவறான செய்தியை சொல்லிட்டாங்க என்று சொன்னதுக்கு பின்னால கவலைப்பட்டது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. இது யாருக்கு சொல்றான் தெரியுமா? ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை, அவர் கலீஃபாக வருகிறார். கலீஃபாவாகி அரச பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வரச் சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அரச பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விளக்கு பற்றிக் கொண்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், பதிலில்லை. விளங்குகின்றது சகோதரர்களே, கண்ணுக்கு விளங்குகின்றது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா விளங்குகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், பதிலில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், பதிலில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், பதிலை காணவில்லை. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஜனாதிபதி அல்லவா அவர், கூப்பிட்டா வர வேண்டும் அல்லவா? நான் அபூ மூஸா அஷ்அரியை வர சொன்னேன், அவரை காணவில்லையே, திரும்ப வருகிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப வருகிறார்கள். நான் உங்களை வர சொன்னேன், ஏன் நீங்கள் வரவில்லை என்று கேட்கிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் வந்தேன், சலாம் சொன்னேன், 3 விடுத்தமும் பதிலை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தார்கள். ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனால் சலாம் சொல்லுங்கள். ஒரு முறை சொல்லுங்கள், 2 முறை சொல்லி பாருங்கள், 3 முறை சொல்லி பாருங்கள். பதில் இல்லையா, வீட்டுக்கு முன்னால் நீங்கள் நிற்காதீர்கள், வீட்டை நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், திரும்பி விடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எங்கள் செய்தி சொல்லப்படுகின்றது சகோதரர்களே. அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஜனாதிபதி, எது வேண்டுமானாலும் செய்யலாம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அபூ மூஸா அஷ்அரியே, இதற்கு நீ ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் உனக்கு இன்னல் நடக்கும் என்று சொல்கிறார்கள். உமரடி அவருடைய பாசையிலே இன்னல் நடக்கும் என்றால் ஒன்றோ சாட்டை அடி அல்லது கழுத்து துண்டிக்கப்படும் என்பதுதான் அர்த்தம். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். எனக்கு யாராவது சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே நான் சொன்னேன், கலீஃபாவிடத்திலே சொன்னேன், அந்த நேரத்தில் எனக்கு சாட்சி வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. பள்ளிவாசலிலே ஒருவர் எழும்புகிறார், எழும்பி சொல்கிறார், அபூ மூஸா அஷ்அரி, நான் உங்களுக்கு சாட்சியாக வருகிறேன். 2 பேருமாக வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள் உமர் ரலி அவர்களிடத்திலே, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலிலே சொல்லும் பொழுது நான் சிறுவனாக இருந்தேன், இந்த செய்தி என்னுடைய காலால் நான் கேட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே அந்த சிறுவனாக இருந்து வளர்ந்து அபூ மூஸா அஷ்அரி அவர்களுக்கு சாட்சி சொல்கிறார் அந்த மனிதர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஒரு ஜனாதிபதி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நிதானமாக நடந்தார்கள். ஒரு ஜனாதிபதி நிதானமாக நடக்குகிறார். ஏன்? நிதானம் என்பது அத்தியாவசியமானது. எதற்கு தேவை தெரியுமா? செய்திகளை தரப்பிற்கு பார்த்துக் கொள்வதற்கு, பின்னால் கவலைப்படாமல் இருப்பதற்கு. வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் நிறைய நிகழ்வுகள் காணப்படுகின்றன. இந்த ஹுதுபாவிலே சொல்வதற்கு இடம் போதால் இப்போது SMS ஊடாக எத்தனை தகவல்கள் பரிமாறப்படுகின்றது. நாட்டிலே இருக்கக்கூடிய அசாதாரண ஒரு நிலை, இந்த அசாதாரண ஒரு நிலை சமூக வலைத்தளங்கள் ஊடாக, பேஸ்புக், ட்விட்டர் போன்ற வலைத்தளங்கள் ஊடாக எது உண்மை எது பொய் என்று தெரியாது பதியப்படுகின்றது சகோதரர்களே. எல்லோரும் பார்க்கிறார்கள். இரவிலே பேஸ்புக், காலையிலே செய்தி பரிமாறப்படுகின்றது. ஒரு செய்தியுடைய யதார்த்தம், ஒரு செய்தியுடைய உண்மைத்தன்மை, ஒரு செய்தி எப்படி மெருகூட்டப்படுகின்றது, ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நபர் யார், இந்த செய்திக்கும் அந்த நபருக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் யாருமே தேடி பார்க்காமல் இருப்பதால் நாங்களும் தவறடிக்கிறோம், குடும்பத்தையும் தவறில் போடுகிறோம், இஸ்லாமிய சமூகத்தையும் நாங்கள் தவறுக்குள்ளாக்குகிறோம். அண்மை கால நிகழ்வுகளில் சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்ததாக பதிவேற்றப்படுகின்றது பேஸ்புக்கிலே. அது அடுத்த நாள் காலையிலே பத்திரிகையிலே வருகின்றது. சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்புபட்டு கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்பதை மறுக்கிறார்கள். யாருக்கு செய்வது? யாரை தூண்டுவது? யாரை பயமுறுத்துவது? யாருக்காக இந்த தகவலை சொல்வது? நஊது பில்லாஹி மின்னா. ஒரு விவகாரத்தை பற்றி சரியான ஒரு தகவல் கிடைக்காவிட்டால் அதை பற்றி பேசுவது, அதை பற்றி சொல்வது கூடாது. நாங்கள் எல்லோரும் ஏன் இந்த பள்ளிவாசலில் இருக்கிறோம் சகோதரர்களே? இந்த பள்ளிவாசலில்
எத்தனையோ சுற்று வட்டாரத்தில் பள்ளிவாசல் இருக்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் நாங்கள் சும்மா தொழுகிறோம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் பள்ளிவாசல் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் நாங்கள் கேட்போம், என்ன தெரியுமா? இது குர்ஆனில் இருக்கின்றதா, இது ஹதீஸில் இருக்கின்றதா, இந்த செய்தி ஆதாரபூர்வமானதா, தேவையான ஒரு விவகாரம். ஒரு காலத்திலே நாங்கள் அப்படி கேட்காவிட்டால் அவர்களோடு தான் நாங்களும் இருந்திருப்போம். நாங்கள் அந்த செய்திகளை ஆராய்ந்து நிதானமாக பார்த்ததால் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய பிரகாரம் சிறுக்கு இல்லாமல் விதத் இல்லாமல் பள்ளிவாசலிலே மார்க்க கிரிகைகளை மேற்கொள்கிறோம் என்றால் அதுக்கு எம்மிடத்தில் இருந்த நிதானமும் செய்திகளை நாங்கள் துருவி ஆராய்ந்த ஒரு பக்குவம் தான் சகோதரர்களே, அது இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரங்களில் எங்களிடத்தில் அந்த நிதானத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நிதானத்தை தந்து செய்திகளை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு செய்தியுடைய நன்மை தன்மையை எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். நான் சொல்ல போற இந்த செய்தி மோமீன்களுக்கிடையே கடந்த காலத்தில் கூட இப்படியான சில கட்டுக்கதைகள் பரவிருக்கின்றன. ஹைருல் குரூன் என்று சொல்லக்கூடிய சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இது மாதிரியான சில செய்திகளை சஹாபா தோழர்கள் சொன்னார்கள். வரலாற்றை புரட்டி பார்த்தால் நிறையவே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை ஆட்டம் காண செய்த ஆக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமான சில சஹாபாக்கள் கூட செய்தியுடைய உண்மை தன்மையை தேடாமல், புரியாமல், விளங்காமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமாரை கூட தப்பாக என்ன செய்தார்கள், கணித்தார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழமையாக யுத்தகலங்களுக்கு போகும்போது தன்னுடைய மனைவிமார்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். ஒரு முறை யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு போனது ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. முறைசி என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்துக்கு போய்விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள். வரும் வழியிலே அவருடைய மாலை காணாமல் போகின்றது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் மெலிந்தவர்களாக இருந்தார்கள். பொட்டியிலே தூக்கி வைத்தால் சஹாபா தோழர்களுக்கு அவருடைய பாரம் விளங்கவில்லை. இயற்கை கடனை கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் அந்த பெட்டியில் இருந்து இறங்கி இயற்கை கடனை கழிக்க போகிறார்கள். சஹாபா தோழர்கள் நினைத்தார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் பெட்டியிலுள்ளே தான் இருக்கிறார்கள் என்பதாக. பெட்டியை தூக்கி குதிரையை வைத்தார்கள், வந்து விட்டார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் கடன்களை முடித்து விட்டு வந்து பார்க்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யாரையுமே காணவில்லை. வளமையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யுத்தத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது எஞ்சிய பொருட்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒரு சஹாபியை விட்டுவிட்டு வருவார்கள். சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படி விட்டுவிட்டு வந்தார்கள். அவர்கள் போய் பார்க்கிறார்கள், கருத்து நிறத்தில் ஒரு உருண்டை படுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார்கள். சலாம் மாத்திரம் சொல்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ஒட்டகத்திலே ஆயிஷா அம்மையார் அவர்களை ஏற்றிக் கொண்டு வருகிறார்கள். சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இரவு விவகாரம் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலையிலே வந்து விடுகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போயிருக்கும் நினைக்கிறார்கள். காலையிலே வருகிறார்கள். எப்படி தெரியுமா? கடும் வெயில். அந்த வெயிலே மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் பெண்களும் பார்த்துக் கொண்டிருக்கையில் ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒட்டகத்திலே இருக்க சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்துடைய கையை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். சகோதரர்கள், உங்களுடைய ஒரு மனைவி இது மாதிரியான ஒரு விவகாரத்தில் நடந்தால் நிதானம் எல்லாம் பறந்துவிடும். சகோதரர்கள், சாதாரண ஒரு விவகாரத்துக்கு நாங்கள் வாய்க்கு வந்தபடி நம்முடைய மனைவியை திட்டுகிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆகப்பெரிய ஒரு நிதானத்துக்கு ஒரு உதாரணம். சஹாபா தோழர்களும் பார்க்கிறார்கள். சஃப்வான் பின் முஅத்தல் அவர்கள் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள்.
ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒட்டகத்திலே இருந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும், விபரீதம் நடந்திருக்கும் என்பதாகத்தான் கற்பனை பண்ணுகிறார். ஏகத்துவவாதிகள் எல்லா சஹாபா தோழர்கள், அடுத்தவர்கள் முனாஃபிக்கீன்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா மோசமானவர்கள், சஃப்வானுக்கும் ஆயிஷாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். இதே நேரத்தில் சகோதரர்களே, சொன்ன செய்தியுடைய உண்மை தன்மையை அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையை வளர்த்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மிஸ்தஹ் பின் உஸாஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், மூன்று பேரும் இதன் செய்தியை நம்புகிறார்கள். ஆயிஷா அப்படிப்பட்டவனா, சஃப்வானுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று அவர்களும் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருக்கும் சகோதரர்கள்? வஹியும் நின்று போனது. சஹாபா தோழர்களிடத்திலே முக்கியமாக அடிக்கடி அவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அடியே என்னப்பா செய்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை கவலைக்கு உள்ளாக்கி இந்த பெண் தேவையில்லை, உங்களுக்கா பெண் இல்லை இந்த உலகத்திலே. ஒவ்வொருத்தராக கேட்கிறார்கள். மனைவி அல்லவா, மனைவியை தலாக் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிதானம், அந்த செய்தியை எப்படி பார்க்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருந்த அந்த பணிப்பினிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். அப்ப சொல்கிறாய் என்ன தெரியுமா? ஆயிஷா ஒரு மகிழ் பெண். ரொட்டி சமைப்பதற்காக வேண்டி மாவை என்ன செய்வார்கள்? குழைந்து மாவை பிணைவார்கள். மாவை பிணைந்து அந்த தட்டிலே போட்டு அப்படியே தூக்கம் போயிடும். அவருக்கு ஆடு வந்து அதை சாப்பிட்டு விட்டு போகும். அப்படித்தான் ஆயிஷா என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எதுக்குமே தெரியாதவர் அன்சாரி தோழர்களிடத்திலும் முஹாஜிரின் தோழர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிம்பரில் ஏறி இந்த விவகாரத்தை சொல்கிறார்கள். ஒரு சாதாரண விவகாரம் கிடையாது. ஒரு செய்தியாளர் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பள்ளிவாசலிலே அன்சாரி தோழர்களும் முஹாஜிரின் தோழர்களும் சண்டை பிடிப்பதற்கு என்ன செய்தார்கள்? முற்பட்டார்கள். அந்த அளவுக்கு நிலைமை என்ன செய்வது? மோசமானது. ஆயிஷா ரலியல்லாஹு போறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே நீ மன்னிப்பு கேள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்கு போதுமானவன். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் நான் சொன்னேன் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று. அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏன் மறுத்தார்கள் தெரியுமா? தாயும் தந்தையும் ஆகிய நாங்கள் இருவரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உனக்காக வேண்டி பேசி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உன்னை வழிதவறியவனாக வஹி அறிவித்தால் எங்களுடைய நிலைமை என்ன? மறுத்தார்கள் பேசுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூக்கம் போகவில்லை. அந்த அளவுக்கு நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாத காலத்துக்கு பின்னால் வஹியை அருளுகிறான். ஆயிஷா அம்மையார் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். இந்த மோசமான வார்த்தையை சொன்னவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித்துடைய நிலைமை என்ன? ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹ் பின் உஸாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஆயிஷா அம்மையார் பரிசுத்தமானவர் என்று இருக்க, இவர்கள் மூன்று பேரும் அந்த முனாஃபிக்குகளோடு சேர்ந்து அவர்கள் சொன்ன செய்தி உண்மை என்று அவர்களும் செய்தியை சொல்லி இப்போது வஹி வந்ததற்கு பின்னால் முகத்தை பணியை போட்டுக் கொண்டு நின்ற நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போவதற்கு வைக்கப்பட்டார்கள். ஏன் நடந்தது என்றால், ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஃபைன் ஜாஅஹும் ஃபாஸிகுன் பினபைன், ஒரு மோசமான ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, தேடி பாருங்கள், அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், மடத்தனமாக ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள். நீங்கள் செய்ததற்கு நீங்கள் பின்னால் கவலைப்படுவார்கள். அந்த மூன்று சஹாபா தோழர்கள் என்ன செய்தார்கள்? கவலைப்பட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே வளர்ந்த நம்பிக்கையான அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடக்கலாம் என்றால், எங்களை உங்களை போன்றவர்களுக்கு இடையில் இது மாதிரி 1000 சம்பவங்களை ஒரு நாளைக்கு நாங்கள் கேட்கிறோமா இல்லையா? தன்னை பற்றி இவர் இப்படி சொன்னார், மனைவியை பற்றி இப்படி சொன்னார், பிள்ளைகளை பற்றி சொன்னார்,
ஜமாத்தை பற்றி சொன்னார், பள்ளிவாசலை பற்றி சொன்னார், முஸ்லிம் சமூகத்தை பற்றி புறமதத்தவர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் உள்வாங்குவோம். அந்த செய்தியுடைய உண்மை தன்மை நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த செய்திகளுடைய உண்மை தன்மையை அறிந்து நிதானமாக செயல்படுவதற்கு அருள்பாலிப்பானாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.